ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி அட்டகாசமான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மண் சட்டியில் அந்த சட்டி வந்து கீரை சட்டி பேர் கொத்து சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அந்த கொத்து சட்டியில் நம்ம மிக்ஸி அரைக்காமல் முளைக்கீரை கடையலும் அப்புறம் நெத்திலி மீன் வறுவலும் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஆச்சு. ஏன்னா கீரைங்க எப்போவுமே மண் இருக்கும். ஸோ நல்லா தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொத்து சட்டியில் ஒரு கட்டு கீரை, 4-5 பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி புளி சேர்க்கலை, பூண்டு கடையல். அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி. நீங்கள் புளி சேர்க்குறீங்கன்னா தக்காளி ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டு புளியும் சேர்க்க மாட்டாங்க. ஒன்று பூண்டு போட்டு கடைவாங்க, அப்படி இல்லைனா புளி போட்டு கடைவாங்க. நான் இன்றைக்கி பூண்டு போட்டு கடையிறேன், பூண்டு கடையல். இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணி வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு ஊற்றக்கூடாது. அரை கிளாஸ் தான் ஊற்றணும். கீரை வேகும்போது தண்ணி விடும். இப்போ பாருங்கள், இது அந்தளவுக்கு கிளியராக தெரியல வேகும்போது அந்த புகையால். ஸோ நான் அப்படியே லைட்டாக காட்டியிருக்கேன். 10-15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதில்ல இன்றைக்கி. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா மத்தால கடைஞ்சிக்கலாம். மத்தால நல்லா கடையணும். மிக்சியில் அரைச்சா எந்த அளவுக்கு மேஷ் ஆகுமோ அந்த அளவுக்கு நம்ம மத்தாலே ஆக்கணும். நல்லா வேக வச்சதுனால ஈஸியாகவே மேஷ் ஆகிடும். 5-10 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கொத்து சட்டி அப்படின்றது வந்து குட்டி குட்டியாக கேப் வச்ச மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து மற்ற வச்சு நல்லா நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்து கடையும் போது நல்லா கீரை கடைஞ்சிரும். இதுக்கு வந்துட்டு கடுகும் காஞ்ச மிளகாவும் போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா அட்டகாசமான ஒரு லஞ்ச் காம்போ தான் இது. கண்டிப்பாக அந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள். கீரை நல்லா கடைஞ்சி கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சாச்சு. கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு நெத்திலி மீன் வறுவல் செய்வோம். காலையிலேயே இன்றைக்கி ஹோட்டலுக்கு மீன் வாங்க போனப்போ நெத்திலி மீன் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. பார்த்தோன்னே ஆசை வந்தோடனே வாங்கிட்டு வந்துட்டேன். 10 ரூபாய்க்கு சிக்கன் மீன் வறுவல் மசாலா போட்டாச்சு. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை, எந்த ஃபிஷ் ஃப்ரைனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து மீன் கூட மேரினேஷன் பண்ணி 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்துட்டு எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா இது பண்ணணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு மசாலா ஊதுறாமல் இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சின்ன வானலில் ஊற்றி நீங்கள் பொரித்து எடுக்கலாம். தோசை தவாவில் போட்டு எடுக்கலாம். நான் வந்துட்டு எண்ணெய் அதிகம் யூஸ் பண்ணாமல் தோசை தவாவில் தான் இன்றைக்கி எடுத்தேன். நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும், 65 மாதிரி வேணும் அப்படின்னா எண்ணெயில் பொரிச்சிக்கோங்க. இல்லைன்னா தோசை தவாலையே போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து எல்லா மீனும் காரம் இறங்குற மாதிரி திரும்ப எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கையிலேயே இது பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி பெசரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீன் காரம் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வறுத்துட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் சீக்கிரம் கெட்டு போகாது. பாருங்கள், நல்லா காரம் போட்டேன். இன்னுமே கொஞ்சம் படாமல் இருந்த இடத்துல எல்லா மீன்லேயும் பட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போது தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் காரம் போட்டால் எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கிறேன். 2-3 பேட்சாக பிரித்து, இது குட்டி குட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் நிறைய பீசஸ் வச்சுக்கலாம். நம்ம நல்லா மொறுன்னு இருந்துச்சு. கீரைக்கு வந்து கொஞ்சம் காரமாக கடைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து கடைங்க. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ஸ்பைஸியாக வெஜ்ஜாக இருந்ததுன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கோங்க. நான் நான்வெஜ் தான். ஸோ இன்றைக்கி மீன் வறுவல் வச்சுட்டேன். இந்த லஞ்ச் காம்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கீரை வாங்குகிற அன்றைக்கி இந்தமாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கவே நல்லா கிறிஸ்பி ஆகுதுல. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எல்லா சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பேட்சாக பிரித்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் மெயின் திங். ஏன்னா மீன் அப்படின்றதுனால நிறைய காரமாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து முள்ளை எடுத்து அந்த குட்டி பீஸ் அழகாக தனித்தனியாக வந்துருச்சு. மொறுன்னு இருந்ததுனால பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க லீவ் டேஸில் வீட்டில் இருக்கிறப்போ இந்தமாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். கீரை சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி தொட்டு கொடுத்தனால கம்முனு கீரை சாப்பாட்டு கூட நெத்திலி மீன் வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை.